உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த இப்பதான் இந்திரா விஷயத்த சொன்னா, நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். நாங்க உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்கூடாது அத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹேமா. அம்மா இப்ப எப்படி இருக்கு? வரீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். வேண்டாண்டா, எனக்கு சரியாயிடுச்சுடா. நான் நல்லா தான் இருக்கேன். இது சாதாரண பிபி விஷயம்தான். அத்த, நீங்க உங்க ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் த. என்ன சொல்லணும், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கணும். அதெல்லாம் இல்ல சுபா, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேன். என்னை எப்பவும் ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க? எப்பயும் அம்மா கூட தானே இருப்பீங்க. முக்கியமான நேரத்துல எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் இருந்த செந்தில். அக்கா கூப்பிடுறது எனக்கு கேட்கல. ஆமா, நீ சும்மா இருந்தா கேட்டிருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்ப. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து இந்திரா வந்தா. அத்த, தெய்வம் தான் அத்த இந்திராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இல்லனா அவளும் எங்க கூட இப்படி லேட்டா தான் வந்திருப்பா. ஏதோ வேலை இருக்குன்னு வந்தா. நல்ல வேலை, எல்லாம் கடவுளோட புண்ணியம் தான் அத்த. தேங்க்ஸ் இந்திரா. நானா இருந்தா கூட ரொம்ப பதட்டப்பட்டிருப்பேன். நீ உடனே மாத்திரை கொடுத்து அம்மாவை கரெக்ட் டைம்ல சரி பண்ணிருக்க. ஆமாண்டா, எனக்கு மயக்கம். என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க யாரு பார்த்திருந்தாலும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் என்ன பார்த்திருப்பீங்க. ஆனா அங்க போறதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்குமோ. அத்தை, இந்திரா தான் மாத்திரையை கொடுத்து என்ன போட்டுக்க வச்சு என் கை காலெல்லாம் அமுக்கி விட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்டா. அக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் செய்யறது தானக்கா. நீ சும்மாரு. தப்பு பண்ண அவளை கண்டிக்கிறோம்ல. இன்னைக்கு அவ நல்லது பண்ணிருக்கா, அதையும் நாம பாராட்டணும். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஒரு குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி தரீங்க. நாங்க எல்லாருமே அதைத்தான் ஃபாலோ பண்றோம். அப்படி சொல்ல இந்திரா, இன்னைக்கு நான் செய்யற எல்லா விஷயமுமே அத்தையை பார்த்து கத்துக்கிட்டதானே. இந்திரா, உன்னோட அவசர குறுக்குத்தனத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காத. அது பிபி மாத்திரை இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். நான் பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லாம ஆயிடுச்சு. அத்தை என்ன மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அவங்க சுகர் லெவல் என்ன, பிபி லெவல் என்னங்கறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க சொல்லுங்க, போன வாரம் அவங்களுக்கு எவ்வளவு சுகர் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல? அப்ப எதுவும் பேசாதீங்க. நம்ம கூட இருக்கிறவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரிய பத்தி அவங்களே சொல்லலனாலும் நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான அக்கறை. சும்மா வந்து தேவையில்லாம கேள்வி கேட்கறது கிடையாது. கே ராகினி, அவதான் எல்லாத்தையும் சரியா செஞ்சான்னு நானே சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குடி நீ பேசிட்டு இருக்க? பரவாயில்ல, அவளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என் ஹெல்த் மேல உனக்கும் அக்கறை இருக்குல்ல? தேங்க்ஸ் அத்தை. நாங்களும் தேங்க்ஸ் சொன்னோம் இந்திரா. நீ அம்மாவை சரியான நேரத்துல வந்து காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றி. என்ன மாமா, நமக்குள்ளே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு, இது என்னோட கடமை தானே. இருக்கட்டும் இந்திரா, உன் மாமா அவங்க அம்மாவுக்காக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதே நீ வேணான்னு சொல்ற? இந்திரா, கோயில வேண்டினதுக்கு உடனே பலன் கிடைச்சிருச்சு. அத்தை பத்தியா உன்னை பாராட்டினாங்க. ஆமா, காவியா எங்க? குழந்தைய நான் பார்க்கவே இல்லையே. அத்தை கதிர் மாமாவோட குட்டி பையனுக்கு தடுப்பூசி போட்டு கூட்டிட்டு வர போயிருக்காங்க அத்தை.
ஓ, நானும் கூட போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அத்தை, நீங்க எதையும் யோசிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க அத்தை. ம், சரி, நீங்க வாங்க, போலாம். ரெஸ்ட் எடுக்கட்டும். வராது. ம். இந்திரா, நேத்து அத்தை உன்னை திட்டினாங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தல்ல, இன்னைக்கு அவங்களே உன்னை கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க பாத்தியா? இந்திரா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தேங்க்ஸ்க்கா. அத்தை நிஜமாவே ரொம்ப பாசமா பேசினாங்க. இனிமே போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, கௌதம் தம்பி கால் பண்ணி பேசினாரா? ஆமாக்கா, ஒரு பிரசன்டேஷன் ஃபைனல் ஆகணும், அது முடிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். அத்தையும் உன்னை ஏத்துக்கிட்டாங்க, கௌதமும் உன்கிட்ட பேசிட்டாரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? இவளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே. இருங்கடி, உங்க எல்லாரையும் பிரிச்சு விட்டாதான் சரியா வரும். ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமே. ஹேமாதான் முதல்ல. ஏதாவது நம்ம சொன்னா இவ சென்சிட்டிவா ஆட ஆரம்பிச்சிருவா. இவளையும் சுபாவையும் நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணணும். இதை வச்சே உங்க ஒத்துமையை நான் காலி பண்றேன். சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் வேலை. அக்கா, மாமா எப்போ வராரு? செக்கப்க்கு போகணும்னு சொன்னீங்க. ஏன், அவர் வந்ததா போகணுமா என்ன? நாமளே கூட்டிட்டு போலாம்ல. இல்லக்கா, அவரு ஆசையா வரேன்னு சொல்லிருக்காரு. நாளைக்கு தான் போகணும். என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாக்கா, இப்போ எல்லா டெஸ்டும் முடிச்சிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஆமா இந்திரா, அதான் பணம்லாம் கூட கொடுத்திருக்காரு. நாளைக்கு அவர் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிருக்காரு. இந்திரா, நீ என் கூட வரியா? ஓ, அதுக்கு என்னக்கா, நான் வீட்ல தானே இருக்கேன், நான் கண்டிப்பா உங்க கூட வரேன். சுபாக்கா, நீங்களும் வாங்க. ஐயோ, வேணா வேணா, இன்னைக்கு மாதிரி ஏதாவது ஆயிடும். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். ஆமாக்கா, அத்தையும் சரி குட்டி பையனும் சரி ஆள் மாறினாலும் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம்ல, அப்புறம் என்னக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.